أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين وقال نبينا صلى الله عليه وسلم الرجل على دين خليله فلينظر أحدكم من يخالل صدق النبي صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார்களின் சத்திய வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக உலகில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. சங்கைக்கும் மதிப்பிற்கும் உரிய பெரியவர்களை சொல்கிறே, அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்த மனித சமூகம் எல்லா இடங்களிலும் கூட்டாக, குடும்பமாக, ஒரு சமூகமாக வாழ்வதை நாம் பார்க்கிறோம். மனிதர்கள் தனியாக வாழ்வதை விட சேர்ந்து வாழ்வதை விரும்புகிறார்கள். சேர்ந்து வாழ்வதில் தான் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கிறது. சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகள் ஒருவரை ஒருவர் சந்திப்பார்கள், பேசுவார்கள், கலந்துரையாடுவார்கள். அதன் மூலமாக அவர்களுடைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பன்மடங்காக பெறும். ஆனால் நரகவாசிகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்காது. சில வசனங்களில் காலிதன் செய்கிறார், ஒருமையாக அல்லாஹ் சொல்கிறான், நரகத்தில் அவர்கள் தனித்து இருப்பார்கள், தனித்து வேதனை செய்யப்படுவார்கள். தனிமை என்பது ஒரு கொடுமை. நரகத்தில் வேதனை செய்யப்படும் போது நமக்கு தெரிந்த ஒரு நபர் நரகத்திற்கு வந்திருக்கும் போது, சரி அவரும் இருக்கிறாரு, நாமளே இருக்கிறோம், நம்மோடு நரகத்துல நமக்கு தெரிஞ்ச ஆள் வந்துட்டாருங்கிற ஒரு சின்ன ஒரு ஆறுதல் கிடைக்கும் அல்லவா? அந்த ஆறுதல் நரகவாசிக்கு கிடைக்காது என்பதை குர்ஆன் சில இடங்களில் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழும் போது பிறரோடு சேர்ந்து வாழ்கிறார்கள். அப்படி சேரும் போது யாரோடு சேர வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக கவனத்தோடு நமக்கு அறிவுறுத்துகிறது. ஈமான் கொண்ட மக்களை, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், உண்மையாளர்களோடு நீங்கள் சேர்ந்து இருங்கள், உண்மையாளர்களோடு நீங்கள் சேர்ந்து இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காண்பிக்கிறார். புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஒரு நபிமொழி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகவாசம், நட்பு, தோழமை, இதற்கு ஒரு அழகான உதாரணத்தை சொல்லி காண்பிக்கிறார்கள். நல்ல நண்பன் மஸலுல் ஜலீல் பிஸ்ஸாலிஹி வ மஸலுல் ஸௌதி, நல்ல நண்பன் தீய நண்பனுக்கு உதாரணம் எப்படி தெரியுமா? கஹாமிலில் மிஸ்கி வ நாஃபிஹில் கீல், நல்ல நண்பனுக்கு உதாரணம் கஸ்தூரியை சுமக்கக்கூடிய ஒருவரை போல. ஒன்று, அவர் உங்களுக்கு கொடுக்கலாம் அன்பளிப்பாக, அல்லது நீங்கள் அவரிடமிருந்து விலைக்கு வாங்கலாம், அல்லது குறைந்தபட்சம் அவரிடமிருந்து உங்களுக்கு கஸ்தூரியின் நறுமணம் கிடைக்கும். தீய நண்பனுக்கு உதாரணம் ஒரு கொல்லனின் உரையை போல. ஒன்று, அந்த உரையில் இருக்கும் நெருப்பு உங்கள் ஆடையை கரித்து விடலாம், அப்படி கரிக்காவிட்டாலும் அதனுடைய துர்வாடை உங்களுடைய ஆடையை தீண்டியே தீரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார். இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுவார்கள், நல்லோர்கள் யார்? மனித நேயத்தை பின்பற்றக்கூடிய மக்கள், நற்குணம் உள்ள மக்கள், பேணுதல் உள்ள மக்கள், உலமாக்கள், ஒழுக்க சீலர்கள்,
இவர்களோடு நாம் சேர்ந்திருக்க வேண்டும், இவர்களோடு நாம் தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும். தீயவர்கள் யார்? மார்க்கத்தில் இல்லாததை செய்யக்கூடியவர்கள், அடுத்தவர்களை பற்றி புறம் பேசக்கூடியவர்கள், பாவம் செய்யக்கூடிய பாவிகள். இவர்களை விட்டும் நாம் ஒதுக்கி இருக்க வேண்டும் என்பதை இந்த நபிமொழி உணர்த்துகிறது என்று நாம் நவீன ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகாக சொல்லி காண்பிக்கிறார். அதைத்தான் ஞானிகள் சொல்வார்கள், இஸ்பஹு மஅல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வோடு சேர்ந்திருங்கள். ஃபைல்லம் தக்திரு, அது உங்களுக்கு முடியாவிட்டால் யார் அல்லாஹ்வோடு சேர்ந்திருக்கிறார்களோ அந்த மக்களோடு சேர்ந்திருங்கள். நல்லோர்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், இறைநேசர்கள், மார்க்கத்தை உள்ளதுபடி பின்பற்றக்கூடிய மக்கள், அவர்களோடு நம்முடைய தொடர்புகளையும் தோழமைகளையும் அமைத்துக் கொள்வதுதான் நம்முடைய ஈருலக வாழ்க்கையின் வெற்றிக்கான சூத்திரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய பெரியவர்கள், சகவாசத்தால் இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்திருக்கிறார். பூவோடு சேர்ந்த நாளும் மணக்கும் என்று சொல்வார்கள். அரேபியர்கள், மூட பழக்க வழக்கங்கள், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை கெட்ட பழக்கங்கள், மதுவிலும் மாதுவிலும் மூழ்கி கிடந்த அரபு தேசத்து மக்கள் வரலாறு திரும்பியது. ஒரு நேரத்திற்கு பிறகு அவர்கள் உலகத்தின் முன்மாதிரிகளாக, முன்னோடிகளாக மாறினார்கள். யாரும் அவர்களை ஆட்சி செய்வதற்கு கூட தயாராக இல்லை, எந்த மன்னனும். ஏன் தெரியுமா? அரபுகள் யாருக்கும் கட்டுப்பட மாட்டார்கள். அரபுகள் எதற்கும் துணிந்தவர்கள், தங்கள் விருப்பம் போல் எதையும் செய்யக்கூடியவர்கள். யாரும் அவர்கள் ஆள்வதற்கு கூட முன் வரவில்லை. வரலாற்றின் வெளிச்சத்தில் பெருமானாருடைய வருகைக்கு பிறகு அந்த அரபு தேசம், அரபுலக மக்கள், நபிகளாரோடு அவர்களுக்கு தொடர்பு ஏற்பட்டது, தோழமை ஏற்பட்டது, சகவாசம் ஏற்பட்டது, ஈமானுடைய பாக்கியம் கிடைத்தது. இந்த உலகத்தின் வரலாறுகளை மாற்றக்கூடிய இடத்தில் அரபுகள் வந்து நின்றார்கள். மரபியல்லாஹ் வந்து, நீ ஒட்டகம் வைக்கக்கூடிய லாயத்தில்லை என்று சொல்லி தந்தையால் திட்டப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட உமர் இன்று வரைக்கும் பேசப்படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஆளுநர். நீதிக்கு, ஆட்சிக்கு, அதிகாரத்திற்கு, நேர்மைக்கு எத்தனை காங்கிரஸ் தலைவர்கள் பேசுகிறார்கள். இந்த 100 என்ற நூலிலே 52வது இடத்தில் பதிவு செய்யப்பட்ட உமரை பாருங்கள். மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை ஈமானின் மூலமாக, நபியின் தோழமையின் மூலமாக அவர்கள் கிடைத்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய வரலாற்றில் ஏற்பட்ட பல நபர்களுடைய முன்னேற்றத்திற்கு, உயர்வுக்கு வழிவகுத்தது நபிகளாரோடு அவர்களுக்கு ஏற்பட்ட சகவாசம், தோழமை. இப்ப நல்ல மக்களோடு நாம் நம்முடைய நெருக்கத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் பல்வேறு இடங்களில் வலியுறுத்தி சொல்கிறது. குர்ஆன் சொல்லுகிற அற்புதமான ஒரு வரலாறு அஸ்ஹாபுல் கஹ்ஃப், குகைவாசிகள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவது ஒரு சுன்னத். ஒரு ஜும்மாவில் ஒருத்தர் ஓதினால் அடுத்த ஜும்மா வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் ஒலியிட்டு கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹுடைய வாக்கு. குகைவாசிகள் ஈமானை பாதுகாத்துக் கொள்ள ஒரு குகைக்குள் சென்று தூங்கினார்கள். இதுதான் வரலாறு. அவர்களோடு ஒரு நாயும் போனது. அந்த நாயும் 309 வருடங்கள் தூங்கியது. இது செய்தி அல்ல. குகைவாசிகளோடு சேர்ந்த நாய், அவர்களோடு தொடர்பு இருந்த நாய், குர்ஆனில் இடம்பெறக்கூடிய பாக்கியம் அதற்கு கிடைத்தது. வரலாற்றை எழுதுவார்கள் அறிஞர் பெருமக்கள், நாளைக்கு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய 10 பிராணிகளில் ஒன்று குகைவாசிகளோடு இருந்த நாய். கல்புகும் வாசித்தும் தன்னுடைய முன்னங்கால்களை பரப்பி அது அந்த குகையின் வாசலில் படுத்திருக்கிறது என்ற கருத்துப்பட குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கஹ்ஃப் சூராவில் சொல்கிறார். ஷரியத்தின் பார்வையில் நாய் வளர்க்க அனுமதி. ஒரு முஸ்லிமுடைய வீட்டில் நாய் இருக்காது, நாய் இருக்கக்கூடாது. நாய் ஆடையில் பட்டால் ஆடை 3 தடவை கழுவணும், 4 தடவை கழுவணும். நாய் நேரடியாக கையில் காலில் உடம்பு நக்கினால் 7 தடவை கழுவணும். அந்த அளவுக்கு நாய் என்பது நஜீஸ், அசுத்தம் என்றெல்லாம் சொல்லப்படும் இஸ்லாத்தில் குர்ஆனில் நாய் இடம்பெற்றிருக்கிறது. நாளை மறுமையில்
சொர்க்கத்திற்கும் இந்த நாய் வரும். பொதுவாக சொர்க்கத்துக்கு போகணும்னா 3 தகுதி வேணும். ஈமான் இருக்கணும், நல்ல அமல் இருக்கணும், அதோடு இஹ்லாஸ் இருக்கணும். மன தூய்மையோடு அந்த அமல்களை ஒரு மூமின் செய்திருக்கணும். இந்த 3மே இல்லை. இன்னும் சொல்ல போனால் மனிதனே இல்லை. நாய் என்பது ஒரு ஜீவராசி. அதற்கு எப்படி இந்த உயர்ந்த வாக்கியம் கிடைத்தது? நல்லோர்களோடு அதற்கு இருந்த தொடர்பும் தோழமையும். தொடர்பை கொண்டு தோழமையை கொண்டு ஒரு மனிதன் ஒரு ஜீவராசி கூட உயர்ந்த இடத்திற்கு சென்றுவிட முடியும் என்பதற்கு உதாரணமாக அல் குர்ஆன் இந்த வரலாற்றை நமக்கு முன்வைக்கிறது. அன்பிற்குரிய பெரியவர்களே, இமாம் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், இன்னக இன் தன்குலல் ஹிஜாரத மஅல் அப்ரார், நல்லோர்களோடு நீ கற்களை புரட்டுவது, மின் அன் தன் தௌகுலல் ஹல்வத ஹல்வா மஅல் அஷ்ரார், தீயோர்களோடு சேர்ந்து நீ அல்வா சாப்பிடுவதை விட சிறந்தது. நல்லோர்களோடு நீ இருந்து சிரமத்தை அனுபவிப்பது தீயோர்களோடு நீ ஜாலியாக இருப்பதை விட சிறந்தது என்று இமாம் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். ஹதீஸ் கலையில் ஃபிக்ஹ் என்னும் மார்க்க சட்டங்களை ஆய்வு செய்யக்கூடிய ஃபிக்ஹுடைய கலையில் உயர்ந்த இடத்திற்கு போன எத்தனையோ பெருமக்கள் நல்லோர்களோடு தோழமையை ஏற்படுத்திக் கொண்டார்கள் என்பது மாத்திரமல்ல, அதற்காக தங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியை ஒதுக்கினார்கள். மிகப்பெரிய ஹதீஸ்களை வல்லுநர், மிகப்பெரிய இறைஞானி அல்லாமா சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே அபூ ஹாஷிம் சூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தொடர்பு கிடைக்காமல் போயிருந்தால் முகஸ்துதியின் நுணுக்கங்களை நான் அறியாமல் போயிருக்கிறேன். இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், முகஸ்துதி அடுத்தவருக்காக செய்வது, அடுத்தவர் பார்க்கிறாரே என்பதற்காக இந்த அமல்களை நாம் அழகுபடுத்துவது, இந்த முகஸ்துதியை பற்றி அதன் நுணுக்கங்களை நான் அறியாமல் போயிருப்பேன் என்று அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு வயசு எத்தனைன்னு கேட்டா 2ன்னு சொல்லுவாங்களாம். அவங்களுக்கு 2 வயசா? ஏன் அப்படி சொன்னாங்க? அதற்கான காரணத்தை இமாமுல் ஆலமே சொல்கிறார்கள். லவ்லஸ் சனத்தானில ஹரக்கல் நுஹ்மான், நாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நான் 2 வருஷம் தோழமையில் தொடர்பில் இருந்தேன். வாழ்க்கை என்றால் என்ன என்பதை அப்போதுதான் நான் கற்றுக்கொண்டேன். யாரு? உலகத்திற்கு ஃபிக்ஹ் என்று சொல்லக்கூடிய சட்டங்களை ஆய்வு செய்யக்கூடிய கலையில் மிகச்சிறந்த முன்னோடியாக விளங்கக்கூடிய இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா சொல்வது, 2 வருஷத்தை நான் என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்காக இமாம் ஜாஃபரிடம் நான் உட்கார்ந்து மண்டியிட்டு வாழ்க்கை பாடங்களை படித்தேன். அந்த 2 வருஷம் இல்லாவிட்டால் இந்த நுஹ்மான் அழிந்து போயிருப்பான் என்று தன்னை பற்றி சொல்லி காண்பிக்கிறார். மிகப்பெரிய கல்வி ஞானம், அமல்கள், பேணுதல் எல்லாமே இருக்கு. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய வியாபாரி, நேர்மையான வியாபாரி. எல்லாம் இருந்தும் கூட வாழ்க்கையில் உச்சத்தை தொட்டு மக்களுடைய பெருவாரியான ஆதரவு இருந்தது. எல்லாம் இருந்தும் கூட ஒரு இறைநேசரிடம் போய் உட்கார்ந்து அதற்காக 2 வருஷங்களை ஒதுக்கி நான் வாழ்க்கையை பற்றி படித்துக் கொண்டேன் என்று சொல்கிறார்கள். இமாமுல் ஆலமே இப்படி சொன்னால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நிலைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய தொடர்புகள், தோழமைகள், நம்முடைய நண்பர்கள், நாம் யாரோடு பேசுகிறோம், யாரோடு பழகுகிறோம், அவர்களுடைய கேரக்டர், அவர்கள் குணங்கள், செயல்பாடு எப்படி இருக்கிறது, எல்லாவற்றையும் நாம் ஆய்வு செய்கிறோம். காலங்கள் கெட்டு போய் கிடக்கிறது. பல பேர் இந்த உலகத்தில் கெட்டு போவதற்கு காரணமே கெட்ட நண்பர்கள் தான். பல பேர் தீய பழக்கத்துக்கு அடிமையாகுவதற்கு காரணமே கெட்ட நண்பர்கள், கெட்ட சகவாசங்கள். வரலாற்றில் அதற்கும் ஏராளமான உதாரணங்கள் உண்டு. அபூ தாலிப் ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை, கடைசி நேரம் வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கிடைக்க போராடினார். உலகத்திற்கு ஹிதாயத்தை கொடுத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பெரிய தந்தைக்கு ஹிதாயத்து கிடைக்க வேண்டும் என்று எத்தனையோ முயற்சிகள், துஆக்கள், மன்றாடுகள். அபூ தாலிபிடமே பேசின மரண வேளையில் கூட விட்டாங்களா அந்த கெட்ட நண்பர்கள் பக்கத்துல இருந்து உட்கார்ந்துட்டாங்க. பக்கத்துல இருந்து உட்கார்ந்துட்டு, அபூ தாலிபே நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா உங்க பெருமை என்ன ஆகும் ஆரம்பிச்சுட்டாங்க. உங்க குலம் கோத்திரம் என்ன ஆகும், நீங்க இறந்துட்டா
ஈமானை ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள் உங்களை இழித்து பேசுவார்களே, இத்தனை வருஷம் அபூ தாலிபு முன்னோர்களை பின்பற்றி வாழ்ந்துட்டு கடைசிய முகமது பேச கேட்டு இப்படி மதம் மாறிட்டாரே என்று உங்களை தூற்றுவார்களே என்று அவருடைய பெருமையை கிளறிவிட்டார்கள். கடைசி வரைக்கும் அபூ தாலிப் ஈமானை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கினார், பின்வாங்கினார். ஏற்றுக்கொண்டதை அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பது வேறு. அபூ ஜஹல் போன்றவர்கள், அன்றைக்கு ஈமான் கொள்ளாமல் அபூ சுஃபியான் போன்றவர்கள் அபூ தாலிபை ஈமான் கொள்ள விடாமல் தடுத்தார்கள். அன்பிற்குரிய பெரியவர்களே, நல்ல நண்பர்களோடு நாம் எப்போது நம்முடைய தொடர்புகளையும் தோழமைகளையும் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள்தான் நம்மை நல்ல வழியில் அழைத்து செல்வார்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நபி தூதர், யா அல்லாஹ் என்னை ஒவ்வொரு முஸ்லிமா என்னை முஸ்லிமாக மரணிக்க செய்வாயாக, வாழ்க்கை பிஸ்ஸாலிஹீன் நல்லோர்களோடு என்னை சேர்ந்து வாழச் செய்வாயாக. என்னை சுற்றி வாழக்கூடிய மக்களை நல்லோர்களாக ஆக்குவாயா என்று நபிமார்களே துஆ கேட்டிருக்கிறார். நல்ல மக்களோடு நாம் சேர்ந்திருப்பது, நல்லவர்களோடு இணக்கமாக பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது ஒரு முஃமினுடைய இம்மை மறுமையின் வாழ்க்கையின் வெற்றிக்கு அடிப்படை சூத்திரமாக இருக்கிறது. அதைத்தான் அரபியில் சொல்வார்கள், உதுவு சதீக கபல சரீர். பாதையை தேடுவதற்கு முன்பாக நண்பனை தேடு. நீங்க ஒரு ஊருக்கு வெளியூருக்கு பயணத்துல போறீங்க, எந்த வழியில போறாங்கிறது தேடுறதுக்கு முன்னாடி யார் கூட போறதுங்கிறத முடிவு பண்ணிப்பீங்க. நல்ல நண்பர்களோடு நாம் பிரயாணம் செய்வது, அதை நாம் பழக்கப்படுத்திக் கொள்வது நல்ல விஷயம். அல்லாமா இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், நல்லோர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வது 6 பக்கம் நம்மளை கொண்டு சேர்க்கும். 6 தன்மையிலிருந்து 6 தன்மையின் பக்கம் கொண்டு சேர்க்கும். முதலாவது சந்தேகத்திலிருந்து உறுதியான நிலைப்பாட்டின் பக்கம் நம்மை கொண்டு சேர்க்கும். இது செய்யலாமா செய்யக்கூடாது என்ற ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிற போது நல்லோரும் நமக்கு இதுதான் சரி இது தவறு என்று வழிகாட்டுவார். இரண்டாவது சொல்வார்கள், முகஸ்துதியிலிருந்து மன தூய்மையின் பக்கம் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். மறதியிலிருந்து இறை நினைவின் பக்கம் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். உலகத்தின் மீதான ஆசையை விட்டும் விலகி மறுமையின் மீதான தேட்டத்தை உங்களுக்கு அவர்கள் ஆர்வமூட்டுவார்கள். அடுத்து சொல்வார்கள், மின்னல் கிபரி இல சவாமோய், பெருமையிலிருந்து விலகி பணிவின் பக்கம் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். நல்ல கெட்ட எண்ணத்திலிருந்து விலகி நல்ல எண்ணத்தின் பக்கம் நல்லோர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். நல்ல மக்களோடு, நல்லோர்களோடு, உலமாக்களோடு, இறை நேசர்களோடு, மனித நேயம் மிக்கவர்களோடு, நற்குணமுள்ள மக்களோடு நாம் நம்முடைய தொடர்புகளை தோழமைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்வார்கள், அர்-ரஜுலு அலா தீனி ஹலீலிஹி, ஒரு மனிதன் தன்னுடைய நண்பரின் மார்க்கத்தில் இருக்கிறான். ஒருவர் நல்லவரா கெட்டவரா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய நண்பர்களை பார்த்தால் போதும். அவர்களுடைய பழக்கம் தான் இவர்களிடம் இருக்கும். அகதுக்கும் மையுகாரி, உங்களில் ஒருவர் யாரிடம் நட்பு வைத்துக் கொள்கிறார் என்பதை சிந்திக்கட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அல் மர்உ மஅ மன் அஹப்பா, ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவர்களோடு தான் மறுமையில் இருப்பான். சஹாபிகள் கேட்டா, யா ரசூலுல்லாஹ், கியாமத் எப்போது வரும்? வமா அஅதத்த லஹா, அதற்காக நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பதிலுக்கு பதிலுக்கு கேள்வி வரும். அப்ப அவர் சொன்னாரு, என்கிட்ட பெருசா தொழுகையோ ஜகாத்தோ மற்ற இன்ன பிற அமல்களோ உபரியான வணக்கங்களோ கிடையாது. ஆனால் அல்லாஹுவையும் அவருடைய தூதரையும் நான் நேசிக்கிறேன் என்று சொன்னார். அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நான் நேசிக்கிறேன். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன அற்புதமான ஒரு வார்த்தை, புகாரி முதல் கொண்டு பல்வேறு நூல்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபிமொழி, அந்த மாமன் அகபகுக, நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு நாளை மறுமையில் நீ இருப்பாய். நம்முடைய அமல்கள் குறைவாக இருக்கிறது, நம்முடைய உபரியான வணக்கங்கள் குறைவாக இருக்கிறது.
ஆனால் அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத் அளவு கடந்து இருக்கும் போது நிச்சயமாக நாளை மறுமையில் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவான். அன்பிற்குரிய பெரியவர்களே, அல்லாஹ் ரசூல் மீதான நேசம்னா வெறும் நேசம் மாத்திரம் இருக்கக்கூடாது. நேசத்திற்கான அடையாளம் அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ்வது. நேசத்திற்கான அடையாளம் அதுதான். சஹாபாக்கள் மட்டுமே இருந்தாங்க. அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ்வது, அந்த அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, தன்னால் தன் சக்திக்கு இயன்ற அளவுக்கு அமல்களை முன்னெடுப்பது, பாவங்களை விட்டு முற்றிலும் விலகி வாழ்வது. இதை நாம் வாழ்க்கையில் நம்முடைய பழக்கமாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய பெரியவர்களே, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த ஹதீஸுடைய பின்னணியில் வரக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை கேட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டது. நபியை நாங்கள் நேசிக்கிறோம், அபூபக்கரை நாங்கள் நேசிக்கிறோம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்களை நேசிக்கிறோம். ஆனால் அவர்களை மாதிரி நாங்கள் அமல் செய்யல. ஆனால் அவர்களோடு சொர்க்கத்தில் நாளை மறுமையில் இருப்போம் என்பதை ஆதரவு வைக்கிறோம் என்று சொல்லி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார். இந்த ஹதீஸ் நமக்கு ஒரு ஆர்வம். நம்முடைய அமல்கள் சொற்பமாக இருக்கிறது, கடமையான வணக்கங்களில் கூட இன்றைக்கு நம்மிடம் ஒரு பின்னடைவு இருக்கிறது. ஆனாலும் அல்லாஹ் ரசூலை நாம் நேசிக்கிறோம். அந்த நேசத்தின் காரணமாக நபியின் ஷஃபாஅத்தை மறுமையில் பெற முடியும், நபியின் ஷிஃபாஅத்தை பெற முடியும். மறுமை நபியை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். அந்த நேசத்தின் வழியாக நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் மார்க்கத்தை சரியான முறைப்படி பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களோடு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வது, அவர்களோடு நாம் இணக்கமாக இருக்கிறது, அவர்களை நம்முடைய வாழ்க்கை துணையாக நாம் சேர்த்துக் கொள்வது, இறை நேசர்களை சந்தித்தல், அவர்களோடு பழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ளுதல், உலமாக்களை சந்தித்தல், பேசுதல், மார்க்க விஷயங்களை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தவறுகளை சரி செய்து கொள்ளுதல், அவர்களோடு நிரந்தரமான தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுதல். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய சொற்பமான இந்த காலங்களினால் ஏற்படுத்த அனைத்து விதமான விபரீதங்களை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. நல்ல நண்பர்களோடு நம்முடைய சகவாசத்தை ஏற்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. நல்ல நண்பர்களோடு நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் பிரவேசித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பையும் நேசத்தையும் பெறக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.